नमस्ते राष्ट्र भाषा पार्ट 7 पाருங்க एक रो राजा दशरथ शिकार खेलने गए वन डे வந்து राजा दशरथ வந்து शिकारना வேட்டையாட என்ன பண்ணிருந்தார் சென்றிருந்தார் वे घोड़े दौड़ने हुए एक नदी के किनारे जा रहा है அந்த குதிரை வந்து ஓடிட்டே வந்து ஒரு நதி के किनारे அப்படினா ஒரு ரிவருக்கு ஓடிய பேங்க்ல வந்து என்ன பண்ணுது ரீச் ஆகுது நதி दो वृक्षों को अंड में थी நதி வந்து மரங்களுடைய அண்டுனா அந்த மறைவுல அது இருக்கு वहीं जंगल में शवन नामक एक अंध रहता था ஒரு நாள் வகி அங்க ஜங்கல் में ஃபாரஸ்ட்ல ஷவன்ற ஒரு நேம் உடைய ஒரு குருடன் வாழ்ந்து வந்தான் उसके पत्नी भी अंधी थी அவருடைய மனைவி கூட ஒரு பிளைண்ட் குருடி उस वक्त का उस वक्त का उनका नई जवान बेटा नदी में पानी भरने गया था यंग सन இருக்கார் இல்லையா நை ஜவான்னா யங் சன் வந்து அந்த ரிவர் அந்த டைம் வந்து ரிவரில் வந்து வாட்டரை எடுக்கிறதுக்கு போயிருப்பாரு पानी में उनके कलेश के डूबने की कलश வந்து डूबने के आवाज़ सुनकर राजा ने समझ कोई भी जंगल हाथी नहा रहा है पानी में இந்த வாட்டரில் உஸ்கே குடம் அவருடைய அந்த பாட் வந்து என்ன பண்ணுறது முழுகும்போது டும்னே லகேன முழுகும்போது அந்த ஒலி கேட்டு ராஜா வந்து நினச்சிக்கிட்டாராம் ஏதோ வந்து காட்டு ஏதோ ஒரு காட்டு ஹாத்தினா யானை வந்து குளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாராம் பேரனே ஆவாஜே நிஷானா பந்த்கர் தீர் சலா தியா அந்த சவுண்ட் வந்த அந்த திசையை நோக்கி ஆவாஜ் சவுண்ட் வந்து அந்த திசையை நோக்கி என்ன பண்ணுறாரு எய்ம்டு அந்த அம்பை வந்து எய்ம் பண்ணி அடிக்கிறாரு தீர் நை ஜவான் கி சீனே மே ஜாலஹா அந்த அம்பு வந்து ஏரோ வந்து என்ன பண்ணுது யங் சன்னுடைய செஸ்ட்லேயே வந்து குத்திடுது தீர்க்கா லஹ்னாதா ஏரோ வந்து என்ன பண்ணுது லஹனாதா ஹிட் பண்ணிடுச்சு அவனை குத்திருச்சு வகு ஜோர் சே சில்லாக்கர் கிர்படா அவன் வந்து லவுட்லி என்ன பண்ணுறான் ஷவுட் பண்ணிவிட்டு கீழே விழுந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இல்லையா இது भक्ता को उनको नए जवान बेटा नदी में पानी भरने गया है भक्ताना அந்த நேரத்தில் பக்தா அப்படின்னா அந்த நேரம் த டைம் உன்கா ஜவான் அதோட அவருடைய யங் சன் வந்து நதி மேம் அந்த ரிவரில் இந்த ரிவர் வாட்டரை வந்து என்ன பண்ணுறாரு எடுத்துகிட்டு பிரிங் பண்ணுறதுக்கு போயிருந்தார் பானி மேம் உஸ்கே கலேஷ்கே டும்னேகே ஆவாஜ் சுன்கர் அந்த பானி இந்த வாட்டரில் அவருடைய குடம் வந்து தண்ணீரில் முழுகும்போது அந்த ஒலியை கேட்டு ராஜானே சமஸ்தே ஹேம் கொய்யி ஜங்கல் ஹாத்தி நக ரஹாஹ அது வந்து முழுக்கிறது அந்த சவுண்டை கேட்ட பிறகு ராஜா நினைக்கிறாரு ஏதோ ஒரு காட்டு யானை குளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு பேர்னே ஆவாஜி நிஷானே பாந்துகர் தீர் சலா தியா உடனே என்ன பண்ணுறாரு அந்த சவுண்டு வந்த திசையை நோக்கி எய்ம் பண்ணி ஒரு வில்ல ஏதுறார் தீர் நைஜவான் கே சீனே மேம் ஜா ரகா அந்த ஏரோ வந்து யங் சன்னுடைய நெச்சிலேயே அந்த செஸ்ட்லேயே வந்து போய் குத்திடுது தீர் கா லக்னாதா கி வகு ஜோர் சே சில்லாக்கர் கிர்படா அந்த வில்லு இருக்கு இல்லையா ஏரோ அது வந்து குத்துனதுனால அவனுக்கு வந்து காயம் ஏற்பட்டு அவன் வந்து ஜோர்ஸே அவன் சவுண்டாக லவுட்லி கற்றுட்டு என்ன பண்ணிடுறான் ஷவுட் பண்ணிவிட்டு ஃபெல் டவுன் கீழே விழுந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் தசரத மன்னர் வேட்டையாட சென்றார் அவர் குதிரையை ஓட்டிக்கொண்டே ஒரு நதிக்கரையை அடைந்தார் நதி மரங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது அங்கே காட்டில் ஸ்ரவன் என்ற குருடன் ஒருவன் இருந்தான் அவனது மனைவியும் ஒரு குருடியானவள் அந்த சமயம் அவர்களின் இளவயது மகன் தண்ணீர் கொண்டு வர நதிக்கு சென்றிருந்தான் தண்ணீரில் அவனது குடம் முழுகிய போது ஏற்பட்ட ஓசையை கேட்ட அரசன் ஏதோ காட்டு யானை குளித்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தான் உடனே ஓசை வந்த திசை நோக்கி அம்பை எய்தான் அம்பு அந்த இளைஞனின் மார்பில் போய் பாய்ந்தது அம்பு பட்டவன் அவன் உறக்க அலறி கீழே சாய்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழில் நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் எக்ஸாம் போங்க ஈஸியாக உங்களால் எழுதிட முடியும்